ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு புதினா கொத்தமல்லி சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, அதாவது டிஃபன் வெரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக நல்லா இருக்குங்க. இப்போ எப்படி செய்யறதுன்றது காமிக்கிறேன் பாருங்க. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எடுத்துருக்கிறேன், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் புளி, பச்சை மிளகா இதாங்க எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய், கொஞ்சம் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, குண்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை உடச்சி உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதாங்க இதை போட்டு இந்த பிளேட்டில் வச்சுருக்கதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம். நம்ம எண்ணெய் நல்லா காயிட்டும். கடாயில் வானல் எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. அப்படியே போடாதீங்க, தளிக்கும். நல்லா உடச்சி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்புறம் வச்சிருக்கிற புளியை எடுத்து போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சட்னி அரைக்கும் போது இது நல்லா மையுன்றதுக்காக லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்கள் ஜாரில் உங்களுக்கு புளி வந்து நல்லா அரைப்படும். எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆயிலே நம்ம உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே ஆயிலே எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வச்சிருக்க புதினா, கொத்தமல்லியை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு உடனே சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்தோடனே ஒரு தட்டில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். ஒரே நிமிஷம்தாங்க, நல்லா சுருண்டு வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதோட அந்த தேங்காவை போட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஓட்டணும். உளுத்தம்பருப்பை மட்டும் கடைசியாக ஓட்டிக்கலாங்க. இப்போவே ஃபஸ்ட்டு போட வேண்டாம். மற்றது எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேங்காய், இந்த வெங்காயம், புதினா, புளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்து அந்த உளுத்தம்பருப்பை போட்டு ஒரு ஓட்டிட்டு ஒரு நிமிஷம் ஓட்டிட்டு எடுத்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு இந்த மாதிரி கொரன்னு வேணான்னா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு தாளிக்கிறேன். கடுகு போட்டுட்டு பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் போடுறேங்க. இதாங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் தான். உங்களுக்கு காஞ்ச மிளகா காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு புதினா சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. புதினா, கொத்தமல்லி சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லது வேற உடம்புக்கு. உங்களுக்கு புதினா ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட அது உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடும். தேங்க்யூ வெரி மச். பாய்.